அனைவருக்கும் இனிய முதலீட்டு வணக்கம். நான் செல்வத்தின் முகவரி சி. சரவணன். நாம் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம ஆயுள் காப்பீடு எடுக்கும்போது எந்த பாலிசிய எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். இப்ப ஆயுள் காப்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு முழுக்க முழுக்க கவரேஜ் அளிக்கிற டெர்ம் லைஃப் பிளான் ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து என்டோன்மென்ட் பாலிசி. இந்த என்டோன்மென்ட் பாலிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஆயுள் காப்பீடு கவரேஜும் கிடைக்கும், ஒரு சேவிங்ஸும் கிடைக்கும். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, பிரீமியம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 30 வயது உள்ள ஒருவர் புகைப்பழக்கம் இல்லாத ஒருத்தர் வந்து ரூ. 1,00,00,000 வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. இந்த பாலிசி வந்து அவருடைய 60 வயசு வரைக்கும் 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் செல்லுபடி ஆகும்னா, அவருடைய ஆண்டு பிரீமியம் வந்து சுமாரா ஒரு 15,000 இருக்கும். இதுவே ஒரு என்டோன்மென்ட் பாலிசியை வந்து 30 வயது உள்ள ஒருவர் வந்து அவருடைய 60 வயது வரைக்கும் எடுக்கிறாருன்னா, அதற்கான பிரீமியம் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 5,00,000 கட்ட வேண்டியிருக்கும். ஆண்டுக்கு ரூ. 1,00,00,000 நீங்க ஒரு பாலிசி எடுத்துட்டு 5,00,000 ஆண்டுக்கு பிரீமியம் கட்டணுங்கிறது யாராலும் முடியாத ஒரு காரியம் தான். அதனால என்ன பண்றாங்க, என்டோன்மென்ட் பாலிசி எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு குறைந்த ஒரு 5,00,000மோ ஒரு 10,00,000மோ கவரேஜ் உள்ள மாதிரி எடுத்துட்டு குறைவான பிரீமியத்தை கட்டிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துச்சு, இவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா குடும்பத்துக்கு கிடைக்கிற தொகை வந்து ஒரு 5,00,000மோ 10,00,000மோ கிடைக்கும். இன்றைய நிலையில வந்து அந்த 5,00,000 10,00,000ங்கிறது ஒரு 5 மாசத்துக்கோ 10 மாசத்துக்கோ கூட ஆகாது. அதனால வந்து எடுக்க வேண்டிய பாலிசி வந்து என்னங்கிறத நீங்க ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க. இதுல ஏன் வந்து உங்களுக்கு அந்த என்டோன்மென்ட் பாலிசியில வந்து பிரீமியம் அதிகமா இருக்குன்னா, அது வந்து ஆயுள் காப்பீடும் கொடுக்குது, ஒரு சேமிப்பும் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 2 பாலிசிலையுமே வந்து நீங்க பழைய வரி முறையை வந்து பின்பற்றினீங்கன்னா 80Cயின் கீழே வந்து ஆண்டுக்கு வந்து கட்டுற பிரீமியத்துல நிபந்தனைக்கு உட்பட்டு ஆண்டுக்கு 1,50,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். அதனால நீங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் என்டோன்மென்ட் பாலிசி எடுத்தாலும் 2க்குமே வந்து ஆண்டுக்கு வந்து 1,50,000 வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். இதுல வந்து இந்த 2 பாலிசில எந்த பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக தொகை கிடைக்கும், அதாவது அதிக தொகை கிடைக்கும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஒரு எளிய கணக்கீடு மூலம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்டோன்மென்ட் பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த என்டோன்மென்ட் பாலிசினா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000 வந்து நம்ம பிரீமியம் கட்டணும்னு சொன்னோம்னா, அதாவது மாசத்துக்கு கிட்டத்தட்ட 41,650 ரூபாய் பிரீமியம் கட்டணும். இதை வந்து அவரு வந்து வருஷம் வருஷம் கட்டிட்டே வராரு. 30 வருஷம் கட்டினாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 ரூபாய் அவர் வந்து பிரீமியமா கட்டியிருப்பாரு. இவருக்கு மொத்தம் கட்டியிருக்கிற தொகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% தான் இவருக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இந்த பாலிசியில. அப்படின்னா இவருக்கு ஒரு 3,50,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுவே வந்து இவர் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு டேர்ம் பிளான் எடுத்துட்டு மீதி வந்து 4,85,000 ரூபாய், அதாவது மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 41,415 ரூபாய் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல, அதாவது பங்கு சந்தை சார்ந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுட்டு வராருன்னு வச்சுக்கலாம். இவர் முதலீடு செஞ்சுட்டு வந்தாருன்னா இவர் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 1,45,00,000, அதாவது 1,45,00,000 மொத்தம் முதலீடு செஞ்சிருப்பாரு. இந்த முதலீடுக்கு வந்து அவருக்கு ஆண்டுக்கு சராசரியா 13% வருமானம் கிடைச்சிருந்ததுன்னா இவருக்கு வந்து 60 வயசுல கிடைக்கும் தொகை வந்து 17.67 கோடி கிடைச்சிருக்கும். அதாவது அந்த நம்ம என்டோன்மென்ட் பாலிசியில நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான அவர் அந்த பாலிசி காலத்துல எதுவுமே நடக்காம அந்த பாலிசிதாரர் வந்து 60 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிற தொகை வந்து 3.5 கோடி தான். அதுவே வந்து இவருக்கு வந்து டேர்ம் பிளான் எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 17,50,00,000 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுல இருந்து தெரிஞ்சாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டோன்மென்ட் பாலிசி எடுக்கணுமா டேர்ம் பிளான் பாலிசி எடுக்கணுமாங்கிறது தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதனால பெரும்பாலும் நீங்க பாலிசி எடுக்க வேண்டியது காப்பீடுங்கிறது தனியா வச்சுக்கோங்க, முதலீடுங்கிறது தனியா வச்சுக்கோங்க. அந்த வகையில நீங்க செய்யும் போது டேர்ம் பிளான் எடுத்துட்டு 15,000 ரூபாய் ஆண்டுக்கு பிரீமியம் கட்டிட்டு மீதி உள்ள பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல அல்லது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டத்துல நீங்க முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக தொகையும் கிடைக்கும், காப்பீடு கவரேஜ் தொகையும் அதிகமா கிடைக்கும். அதனால நீங்க வந்து எடுக்க வேண்டிய பாலிசி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறத மனசுல நிறுத்திக்கிடுங்க. இது போன்ற காப்பீடு, முதலீடு, அப்புறம் வருமான வரி சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள செல்வத்தின் முகவரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.